இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணத்தினாலே எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பாதிப்பு, சாந்தி செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரத்துக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். எத்தனை மணிக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது, எத்தனை மணிக்கு மோட்சம் அடைகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்க்கணும். மிக முக்கியமாக 7ஆம் தேதி ராத்திரி இந்த சந்திர கிரகணம் 9:56 ஆரம்பிக்கிறது. ராத்திரி 1:26 இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சிடும். இந்த சந்திர கிரகணத்தை நேரத்தில் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் 12 மணிக்கே நம்ம சாப்பாட்டை நிப்பாட்டிடணும். வயிறு காலியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வீட்டில் இருந்தான்னா அந்த கிரகண நேரங்களில் சந்திரனை பார்க்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் சில பேர் சந்திரனை பார்ப்பா, சந்திரனை பார்க்கக்கூடாது. ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுவான்னு இந்த நேரங்களில் மந்திரங்கள் சொல்லுவா. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மந்திரங்கள் சொல்கிறோமோ, உபாசனை தெய்வங்கள் வழிபடுறோமோ அந்த அளவுக்கு மந்திரங்கள் சித்திக்கும். அவ்வளவு அற்புதமான நேரம் சந்திர கிரகணம். எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? சதயம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் பிடிக்கிறது. ஆகவே சதயம், அவிட்டம், பூரட்டாதி, சுவாதி, திருவாதிரை, விசாகம், புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கெல்லாம் சந்திர கிரகணம் பிடிக்கிறது. அவள் மறுநாளைக்கு அந்த சந்திர கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது மிகுந்த நன்மைகளை தரும்.